சவுலின் சரீரம் மீட்கப்படுகிறது. பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேள்விப்படுகிறார்கள். சவுல் ராஜ்யபாரம் ஏற்ற ஆரம்ப காலத்தில் கீலேயாத் தேசத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தாருக்கு உதவி புரிந்தார். இவர்கள் சவுலுக்கு தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஊரில் உள்ள பராக்கிரமசாலிகள் எல்லோரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவருடைய குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். யாபேஸ் பட்டணத்தார் சவுலின் சரீரத்தையும் அவருடைய குமாரரின் சரீரங்களையும் எரித்துவிட்டு அதன் பின்பு அவர்களுடைய எலும்புகளை தங்கள் ஊரிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் சவுலின் சரீரத்தையும் அவருடைய குமாரரின் சரீரத்தையும் சத்துருக்களின் கைகளில் இருந்து மீட்டுக் கொள்கிறார்கள். செத்துப்போனவர்களின் சரீரங்களுக்கு யாபேஸ் பட்டணத்தார் மதிப்பு கொடுக்கிறார்கள். அந்த சரீரங்களை நல்ல அடக்கம் பண்ணுகிறார்கள்.